ஹாய், வெல்கம் டு மாரி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜ் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காய் கட் பண்ணலாம். கேரட்டை தோல் சீவிட்டு அது ரெண்டாக கட் பண்ணிட்டு நீட்டை வாக்கில் சன்னமாக கொஞ்சம் மீடியம் நீட்டாக அறுத்துக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு மீடியம் சைஸில் நீட்டாக அறுத்துக்கோங்க. சன்னமாக இருங்க, அப்போ தான் காய் எண்ணெயில் வேகணும். நீட்டாக அறுத்தாச்சு. குடமிளகா 2, அது மேலே இருக்கிற காம்பு எடுத்துகிட்டு அது நல்லா நீட்டாக அறுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நீட்டாக இருந்தால் காய் நல்லா இருக்காது. நீட்டாக அறுத்துட்டு பாருங்கள், அதை நான் ரெண்டு சைஸாக அறுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த சைஸ் இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுட்டு பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் போதும். அப்போ தான் காய் வெந்துட்டு நம்ம நூடுல்ஸோடு சாப்பிட நல்லாயிருக்கும். நீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த சைஸ் போதும் உங்களுக்கு. இந்த சைஸ் மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முட்டைக்கோஸ் 1, அது 2 எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அதையும் 2 சைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாதியுமே 2 சைஸாக வெட்டி விட்டுட்டு அதை சின்னதாக கட் பண்ணுங்கள். அதே நீட்டாக வரும். அந்த நீட்டு நமக்கு போதும். பாருங்கள், இந்த சைஸு இந்த பாருங்கள், இது வந்து ரொம்ப நீட்டாக நான் அறுத்துட்டேன். அதனால் வந்து இது 2 சைஸ் அப்படியே 2ஆக அறுத்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், போதும். இந்த சைஸ் இருந்தால் போதும் நமக்கு. அப்புறம் வெங்காயம் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சன்னமாக நீட்டாக அறுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் வெங்காயம் வந்து. நூடுல்ஸு ஒரு பேக்கெட் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு பேக்கெட் அப்படியே போட்டு செய்ய போகிறேன் இன்றைக்கி. தேவையானது பார்க்கலாம். குடமிளகா 1 கப், கேரட்டு 1 கப் நான் வறுத்து வச்சது, பீன்ஸ் 1 கப்பு, வெங்காயம் 3, அப்புறம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸு கட் பண்ணி வச்சுருக்கிறது. தேவையான மசாலா பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா 1½ ஸ்பூன், மிளகாய் 1½ ஸ்பூன், பெப்பர் 1½ ஸ்பூன், கரம் மசாலா 1½ ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்திக்க போகிறோம். இதில் சில்லி சாஸ் 1 ஸ்பூனு. பாருங்கள், வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த இது வச்சு தான் நம்ம வந்து வெஜ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு உப்பு, எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியே. அதில் நம்ம அந்த நூடுல்ஸை போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் தான் போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகும் நூடுல்ஸு. அது நல்லா எல்லா நூடுல்ஸும் அது 2 பாதியாக உடச்சிட்டு அதில் நான் சேர்த்திக்கிறேன். நல்லா லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா தண்ணியில் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அது 3/4 பதத்தில் வெந்தால் போதும் நமக்கு. பாருங்கள், வெந்திருக்கு. பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. பாருங்கள், இன்னும் வேகலை. நம்ம இதை அழுத்தி பார்த்தோம்னா ஒரு கம்பி மாதிரி வெள்ளையாக கோடு மாதிரி தெரியும். அந்த கோடு மாதிரி தெரியக்கூடாது. இதில் தெரியுது, இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு தண்ணியெலாம் பாருங்கள் இழுத்துக்குச்சு. இப்போ எடுத்து நசுக்கி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், அமுத்துனா உடஞ்சிருச்சு. பாருங்கள், உள்ளே வெள்ளையாகவும் வரல. அதனால் இந்த பதம் தான் கரெக்டு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு இது நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வடியில் அந்த நூடுல்ஸ் வெந்த நூடுல்ஸை அதில் கொட்டி 2 சொம்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா நம்ம அந்த கஞ்சி இருக்கிறதெல்லாம் வந்து இறங்கிரும். அப்போ நம்ம பளபளப்பு தன்மை நமக்கு பாருங்கள், நல்லா பளபளன்னு இதெல்லாம் இறங்கிடுச்சு. கஞ்சியெல்லாம் பளபளன்னு இருக்குது. இதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கிடலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா வந்து இது பாருங்கள், சேர்ந்து இருக்கிற நூடுல்ஸில் பிரிஞ்சுக்கும் தனியாக. நமக்கு அந்த பிரிஞ்ச மாதிரி தான் உதிராக தான் வேணும். பாருங்கள், அதை அப்படியே நல்லா குழி கொடுங்க. எண்ணெய் விட்டுட்டு அந்த பெரிய பாத்திரத்துலேருந்தே மாதிரி குழி விட்டிங்கன்னா எண்ணெய் சேர்ந்தால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, பிரிஞ்சு வந்துடும். நம்ம இது வந்து குழி கூட்டாச்சு. இது நம்ம வந்து ஃபேன் போட்டு ஃபேன் கடியில் வச்சிடலாம். நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு, வதங்கிருச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் 1 கப் சேர்த்திக்கலாம். பீன்ஸ் 1 கப்பு வச்சுருந்தோம், அதையும் நான் அதில் சேர்த்திக்கிறேன். கேரட் 1 கப்பு, முட்டைக்கோஸ் 1 முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா காயும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லா காயும் மிக்ஸ் ஆகி கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நம்ம குடமிளகா போட்டால் தான் அந்த நூடுல்ஸ்க்கு டேஸ்ட்டே வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். குடமிளகா சேர்த்தா நீங்களும் வாங்கி மறக்காமல் சேர்த்திக்கோங்க. அதில் பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து முழுசாக வேகக்கூடாது, அரை பதத்துக்கு வெந்தால் போதும். காய் நறுன்னு இருந்தால் தான் நூடுல்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, வெந்துட்டுருக்கு. இதில் உப்பு சேர்த்திக்கோங்க, இன்னும் சீக்கிரம் வெந்துடும். காயும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டால். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், 3/4 பதத்துக்கு தான் வேகணும், முழுசாக வேகக்கூடாது. அதில் நான் ஆற வச்சுருக்க நூடுல்ஸை அதில் நான் கொட்டுறேன். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கா? இந்த மாதிரி இதுதான் நமக்கு தேவை. பாருங்கள், எண்ணெய் போட்டு வச்சோன்னா உதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம இப்போ காயில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் காயில் போட்டு இந்த நூடுல்ஸ் காயில் எல்லாம் ஒன்றா சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது வந்து காய் நூடுல்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. சேமியா காய் எல்லாமே நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடும். அழுத்தி கிண்டாதீங்க, மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணுங்க போதும். அதில் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு காரம் வேணும் மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த அளவு குறைச்சிக்கோங்க. அப்படியே பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதனால் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். வினிகர் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நிறைய சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட் வராது. நமக்கு 1 ஸ்பூன் வினிகர் இருந்தால் போதும். அதை பாருங்கள், மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அதை மேலோட்டமாக கிண்டுங்க போதும். அதே மிக்ஸ் ஆகிக்கும். அழுத்தினீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி போயிடும். உடஞ்சா சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு சைடில் மிக்ஸ் ஆகல, அந்த சைடு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. கடையில் வரதோட சூப்பராக வருது. இப்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.